மகா பெரியவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல் சிநேகர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் அன்பார்ந்த வணக்கம். மகா பெரியவாளுடைய அற்புதங்களை நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு மைல்கல்லுக்கு இப்போ போவோம். ஒரு மைல்கல்லாக தாண்டி இப்போ ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அப்படி வச்சுப்போம். ஓகேயா? கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு மகா பெரியவா மேலே பக்தி உள்ளவர். நேராக மகா பெரியவாட்ட வந்தார். அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். கை கட்டி பவ்யமாக நின்று, பெரியவா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கேன், கட்டளை இருங்கோ, உத்தரவு போடுங்கோ, நான் பண்ணுறேன் அப்படின்னார். பெரியவார் அப்படி பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவா கிட்டலாம் பக்தி சக்தியோடு நடந்துக்கோ, கொண்டாட்டி குழந்தைகள்கிட்ட அன்பாக நடந்துக்கோ, தப்பு தண்டா அது இதுன்னு கண்ட காரியத்துக்கெல்லாம் போகாமல் நல்லபடியாக இரு, உண்மையே பேசு, நல்லது பண்ணு, அது போதும் அப்படின்ட்டார். இவரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த பெரியவா ஏதாவது மனத்துக்காக ஏதாவது கைகரியம் பண்ணு, ஏதாவது நன்கொடை கொடுன்னு கேட்பாருன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் பெரியவா உத்தரவிடும் பண்ணுங்கோ, அதாவது இப்போ பெரியவா ஏறாங்க பார்த்தார். ஒன்று பண்ண, உன் கிராமத்தில் ஐயனார் அவன் குலதெய்வம் இருக்கார் இல்லையா, அந்த கோயில் வாசலில் குதிரை இருக்கு இல்லையா, அது பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப கேவலமாக பழுதாக இருக்கு. அதெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக வர்ணம்லாம் பூசி நல்ல காரியெல்லாம் பண்ணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வை போ அப்படின்னு நான் மறந்து போயிட்டார். அவர் பெரியவர் பணக்கார். ஐயா, என்னுடைய ஐயா அந்திம காலத்தில் எங்கள் ஐயா இதையே தான் சொல்லிட்டு போனார், நான் அது கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் இப்போ அந்த ஐயா எங்கள் தகப்பனார் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாயால் கேட்டால் அந்த ஐயனாரே உத்தரவிடுற மாதிரி தோன்றுறது. நான் உடனே அந்த நல்ல காரியத்தை பண்ணுறேன் பெரியவா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பண்ணிடா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பணக்காரருடைய குலதெய்வம் ஐயனாருங்கிறதும், அந்த கோவிலில் குதிரையெல்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, கவனிப்பார்ட்ட கிடக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அந்த கிராமத்து பெரியவர் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனால் அந்த பெரியவர் நினச்சின்னு போயிருப்பார், ஐயனார் இனிமேல் நமக்கு குலதெய்வம் கிடையாது, மகா பெரியவரும் நம்மளோட குலதெய்வம் தான் அப்படி நிச்சயமா சத்தியமா நினச்சின்னு போயிருப்பார். அதுதான் உண்மை. மகா பெரியவா சரணம்.